டியாகோ கர்சியா என்கின்ற தீவு பற்றி நீங்கள் பலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லாட்டாலும் கூட, இலங்கையர்கள் இந்த விடயத்தை இந்த தீவு பற்றி அறிந்திருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்று சொன்னால், இது இந்திய பெருங்கடலிலே அமைந்திருக்கின்ற ஒரு தீவு. இந்த தீவிலே கிட்டத்தட்ட 50 இலங்கையர்கள் சட்டவிரோதமாக வெளிநாடு செல்லும் முயற்சியிலே இந்த தீவிலே சிக்கி கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகள் மிக மோசமான மற்றும் நரக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆம், இந்த விடயத்தை பற்றி தான் நாங்கள் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசட் தமிழ் A to Z. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுகளை போவோம். உண்மையிலேயே மொரீஷியஸ் நாட்டுக்கு சொந்தமான இந்த டியாகோ கர்சியா என்கின்ற தீவு 1965ஆம் ஆண்டிலே பிரிட்டனுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வரப்படுகின்றது. பின்னர் 1966 அமெரிக்காவோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே அமெரிக்காவினுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இன்றைய வரைக்கும் மிக தீவிரமான கண்காணிப்புகளை வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தீவாக இந்த தீவு இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த தீவிலே அமெரிக்காவினுடைய மிக ரகசியமான மற்றும் மிக முக்கியமான ஒரு இராணுவ தளம் அமைந்திருக்கின்றது. குறிப்பாக ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளிலே அமெரிக்கா நடத்திய மோதல்களுக்கு, அமெரிக்கா நடத்திய யுத்தத்திற்கு இங்கிருந்து தான் விமான தாக்குதல்கள் நடத்துவதற்கான விமானங்கள் சென்றன என்பதுதான் அதனுடைய முக்கியத்துவத்தை காட்டுவதற்கான விடயமாக இருக்கும். இதிலே 2021ஆம் ஆண்டு சட்டவிரோதமாக ஒரு மீன்பிடி படகிலே கனடா செல்லும் முயற்சியிலே கிட்டத்தட்ட 16 குழந்தைகளோடு 50 இலங்கையர்கள் சிக்கினார்கள். இந்த இந்திய பெருங்கடலிலே அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்த போது இந்த டியாகோ கர்சியா தீவிலே அவர்கள் சிக்கினார்கள். அதன் பின்னர் அங்கே பாதுகாப்பிலே ஈடுபட்டிருந்த அமெரிக்க படைகளாலே அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 2-3 வருடங்களாக அங்கே மிக மோசமான நரக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமையிலே இந்திய பெருங்கடலுக்கான உச்ச நீதிமன்றம் என்று சொல்லப்படுகின்ற பிரிட்டனில் உள்ள பயோட் என்கின்ற நீதிமன்றத்திலே இந்த இலங்கையர்கள் தொடர்பான அவர்களை 3ஆம் நாடுகளுக்கு வெளியேற்றுவது, அவர்களை அங்கே தங்க வைப்பது தொடர்பாக இந்த வழக்கு அங்கே நடைபெற இருந்தது. இதற்காக நீதிபதிகள் மற்றும் சட்டத்தரணிகள், அதாவது அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இலங்கை தமிழர்களுக்கான சட்டத்தரணிகள் மற்றும் பத்திரிகையாளர்கள் அங்கே அந்த தீவுக்கு செல்லவிருந்த நிலைமையிலே அவர்கள் விமானத்திலே ஏறுவதற்கு சற்று முன்னர் அவர்கள் தடுக்கப்பட்டு அந்த வழக்கு விசாரணைகள் பிரிட்டனிலே நடைபெறக்கூடாது என்று நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இதற்கு காரணம் யார் என்று கேட்டால் அமெரிக்கா தன்னுடைய பாதுகாப்பை காரணம் காட்டி அந்த தீவிலே தன்னுடைய ஆளுகைக்குட்பட்ட பிரதேசத்தினுடைய பாதுகாப்பை பிரதானமாக காரணம் காட்டி இவர்களுடைய பயணத்தை தடுத்திருக்கின்றது. கிட்டத்தட்ட நாங்கள் முன்னரே குறிப்பிட்டது போன்று 16 குழந்தைகள் உட்பட 50 பேர் அங்குள்ள தனியார் பாதுகாப்பு அமைப்பு ஒன்றினூடாக அவர்கள் அங்கே தங்க வைக்கப்பட்டு அவர்கள் முட்கம்பி வேலிகளுக்குள்ளே அவங்க சிறைவாசத்துக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலே அவர்களை விடுவிப்பதற்கு அல்லது அவர்களை 3ஆம் நாடுகளில் தங்க வைப்பதற்கான முயற்சிகளும் அமெரிக்காவினாலே தடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய எதிர்காலம் என்னவென்று யாருக்குமே தெரியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. கடந்த வருடம் அந்த தீவுக்கு, டியாகோ கர்சியா தீவுக்கு ஐநாவினுடைய அதிகாரிகள் சென்றிருந்த போது அவர்கள் மிக தெளிவாக தங்களுடைய நிலவரம் என்ன என்பதை குறிப்பிட்டிருந்தார்கள். நாங்கள் இங்கே மிக மோசமான நரக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த நிலைமையிலே அங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற அல்லது தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இலங்கை அகதிகள் பலர் நோய்வாய்ப்பட்டுள்ளதாகவும், பலர் தற்கொலை முயற்சி மேற்கொண்டதாகவும், அங்கே பாலியல் துன்புறுத்தல்கள் இடம்பெறுவதாகவும் பல்வேறு தகவல்களை நாங்கள் சர்வதேச ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விடயத்திலே இலங்கையர்கள் மட்டும் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. உலகத்திலே பல்வேறு நாடுகளிலே மிக மோசமான பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களும் கூட இந்த டியாகோ கர்சியா தீவிலே தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக பல்வேறு ஊகங்கள் அல்லது தகவல்கள் வெளியிடப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலைமையிலே 2021ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று 2024ஆம் ஆண்டு அரை ஆண்டு முடிந்திருக்கின்ற சூழலிலே அங்கு தங்கியிருக்கின்ற மக்கள் மிக மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து அவர்கள் எதிர்காலம் பற்றிய பல்வேறு கனவுகளோடு சென்றவர்கள் அங்கே சிறைவாசத்தை, மிக மோசமான துன்புறுத்தல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இந்த விடயம்.
நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.